பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது, பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரை நியமிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய 10 மசோதாக்கள் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டன. இதற்கு ஒப்புதல் அளிக்க தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு அழைத்து வைக்கப்பட்டது. ஆனால் அவர் ஒப்புதல் அளிக்காததால் சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதில் மீண்டும் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அவருக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஏற்கனவே ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலுவையில் உள்ள 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரம் மூலம் ஒப்புதல் அளித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அனைத்து திருத்த சட்ட மசோதாக்களும் அரசியலில் வெளியிடப்பட்டன. இந்த சட்டங்களை அரசியலாக வெளியிட்டதன் மூலம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை அரசியல் நியமிக்கும் சட்டம் அமலுக்கு வந்தது. இந்த சட்டங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய பிரிவுகளை எதிர்த்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சேர்ந்த பாஜக நிர்வாகியும் வழக்கறிஞருமான வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் இந்த சட்டப்பிரிவுகள் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளுக்கு முரணாக உள்ளதால் இதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இதற்காக இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன என எந்த தீர்க்கமான காரணங்களும் தெரிவிக்கப்படவில்லை என்றும், துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் என்றால் அந்த அதிகாரம் சட்டமன்றத்துக்கா, அமைச்சரவைக்கா அல்லது மாநில அரசு நிர்வாகத்தின் தலைவரான ஆளுநருக்கு என்பது குறித்து தெளிவுபடுத்தவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் VR சாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அவர்கள் மனு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.